12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். ஸோ 12th ஸ்டாண்டர்ட் காமன் குவார்டர்லி எக்ஸாம் 2025 தமிழ் எனக்கு நடந்து முடிஞ்சிருக்கு. ஸோ உங்கள் டிஸ்ட்ரிக்ட்லாம் அந்த கொஸ்டின்ஸ் காமனாக இருக்கா அப்படின்றது சொல்லுங்கள். இந்த 4 டிஸ்ட்ரிக்ஸுக்கு காமனாக இருக்குது, ஓகேங்களா? சேலம், கரூர், அப்புறம் தருமபுரி, அப்புறம் கிருஷ்ணகிரி. ஸோ உங்களுக்குலாம் காமனாக இருக்கா அப்படின்றத சொல்லுங்கள். ஸோ இன்றைக்கி 12th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷுக்கு லைவ் வந்து ஷார்ப்பாக ஒரு 6:45க்கு லைவ் கொடுத்துருக்குறோம். ஸோ மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. கொஸ்டின் பேட்டர்ன் உட்பட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணிடலாம். லைவுக்கு லிங்க் போட்டுட்டேன், லைவில் போய் செக் பண்ணிக்கோங்க, ஓகேவா? ஃபஸ்ட் கொஸ்டின் ஆன்சர் பார்த்துட்டிங்கன்னா ஆப்ஷன் டி. நீங்கள் எப்படி பண்ணியிருக்கீங்க அப்படின்றது கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள், ஓகேங்களா? டன். செகண்ட் கொஸ்டின் பார்த்துட்டிங்கன்னா ஆப்ஷன் சி. இந்த வீடியோ மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க, லைக் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். தேர்ட் ஒன் வந்து ஆப்ஷன் பி, திருக்குறள், ஓகேங்களா? ஃபோர்த் ஒன் பார்த்துட்டிங்கன்னா ஆப்ஷன் டி. அண்ட் தென் இம்பார்ட்டன்ட் பேராகிராஃப் என்னென்னலாம் நீங்கள் படிச்சிருக்கணும் அப்படின்றது உங்களுக்கு நான் ஷார்ட்ஸில் கொடுத்துட்டேன், அது இமீடியட்டாக போய் செக் பண்ணிக்கோங்க. ஃபிஃப்த் ஒன் ஆப்ஷன் ஏ, கன்னிமரா நூலகம். சிக்ஸ்த் ஒன் பார்த்துட்டிங்கன்னா ஆப்ஷன் ஏ, கனமலை. செவன்த் ஒன் ஆப்ஷன் பி, ஐயப்பன் மாதவன். எயித் ஒன் ஆப்ஷன் சி, அடி எதுகை சீர்மோனை, ஓகேங்களா? நைன்த் ஒன் ஆப்ஷன் சி, தொல்காப்பியம். கொஸ்டின் நம்பர் 10 ஆப்ஷன் சி, பேரறிவு சிலை. கொஸ்டின் நம்பர் 11 ஆப்ஷன் சி, பயன் ஆராயாமல் ஒருவர் செய்த உதவி. கொஸ்டின் நம்பர் 12 வந்து ஆப்ஷன் செகண்ட், ஓகேங்களா? செற்றார் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா பகைவர். அப்புறம் கிளை அப்படின்னா உறவினர். உவகை அப்படின்னா மகிழ்ச்சி. காணம் அப்படின்னா காடு. நெக்ஸ்ட்டு 13th ஒன், இதுக்கான பிடிஎஃப் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அதர் சப்ஜெக்ட்டுக்கான கொஸ்டின் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. 13th ஒன் ஆப்ஷன் ஏ, 14th ஒன் ஆப்ஷன் டி. ஓகே, ஓவராலாக கொஸ்டின்ஸு அதர் டிஸ்ட்ரிக்ட் ஸ்டூடெண்ட்ஸும் பார்த்துக்கோங்க. கொஸ்டின்ஸில் ஈஸியாக டஃபாக அப்படின்றது மறக்காமல் சொல்லுங்கள். ஸோ நம்ம அப்டேட் பண்ண அந்த மாடல் கொஸ்டின்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததான்றதை சொல்லுங்கள். ஸோ 2 × 2 4 மார்க்ஸு. நெக்ஸ்ட்டு பிரிவு 3ல் என்னென்னலாம் நீங்கள் எழுதியிருக்கணும், இதெல்லாம் ஃபுல்லாக நீங்கள் அட்டன் பண்ணிட்டீங்களா, ஃபஸ்ட்டு டைம் பத்துனுதா உங்களுக்கு அப்படின்றத எனக்கு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ இன்றைக்கி இங்கிலீஷில் கம்ப்ளீட்டாக ஒரு 1 ஷாட் ரிவிஷன்ஸ் மாதிரி கம்ப்ளீட்டாக செக் பண்ணிடலாம். ஸோ மறக்காமல் லைவ் கிளாஸஸ் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஓகேங்களா? ஸோ டைம் இல்லை இங்கிலீஷுக்கு, நாளைக்கே எக்ஸாம்ஸு. ஸோ அதனால தான் நம்ம இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பேக் டு பேக் வீடியோ போடுற மாதிரி இருக்குது. ஸோ அதான் உங்களுக்கு நான் பேராகிராஃப் வந்து ஷார்ட்ஸில் கொடுத்துட்டு கம்ப்ளீட்டாக டிஸ்கஷன்ஸ் ஃபுல்லாக உங்களுக்கு லைவில் டிஸ்கஸ் பண்ணிடலாம் நம்ம பசங்களோட அப்படின்ட்டு தான் உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணிட்டேன். ஸோ மறக்காமல் லைவில் ஜாயின் பண்ணிக்கோங்க. 44, 45 உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காமல் லிங்க் ஷேர் பண்ணிக்கோங்க. 47, ஓகேவா? மறக்காமல் 6:45க்கு ஜாயின் பண்ணிக்கோங்க. லைவ் கிளாஸ் இங்கிலீஷுக்கு இருக்குது. இந்த வீடியோ மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. அதர் சப்ஜெக்ட்ஸுக்கான கொஸ்டின் லிங்க் எல்லா பிடிஎஃப் லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். வாட்ஸ்அப் சேனலில் ஃபர்தராக ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அப்டேட்ஸ் எல்லாமே இதில் வந்துக்கிட்டே இருக்கும். தேங்க்யூ.